Friends, today I am going to tell about உத்திராட நட்சத்திரம். வாய்ப்புகள் விழும்போது அதை எண்ணி கவலைப்படாது, எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் 3 பாதங்களும் அமைந்தது. இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். இது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம். குரு வீட்டிலும் சனி வீட்டிலும் இருக்கிறது. நீதி நேர்மை தர்மம் மனிதமானம் அநியாயத்தை தட்டி கேட்கும் தன்மை கொண்ட நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் தன்மானம் கௌரவத்தை இவர்களும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இதற்காகவும் தன் நிலையிலிருந்து இறங்கி போக மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்திற்கு மற்றவர்களுடன் சென்று நிற்க மாட்டார்கள். இவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே மற்றவர்களுடன் சேர்ந்து பயணிப்பார்கள். இல்லாவிட்டால் இவர்கள் எப்போ பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஒதுக்கி விடுவார்கள். சற்றும் தயங்காமல் ஒதுக்கி வைப்பார்கள். அப்பேற்பட்ட போர்க்குணம் கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திராடம் நட்சத்திரம் எங்கும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் உண்டு. இந்த உத்திராட நட்சத்திரம்தான் புகழ்ந்தால் பிடிக்காது, ஆனால் உச்சகட்ட புகழ்ச்சியை எதிர்பார்ப்பார்கள். என்னுடையது என்பது உத்திராட நட்சத்திரத்துடைய குணம். குழந்தைகள் மனைவி பெண்களாக இருந்தால் கணவன் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து விடுவார்கள். வளக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திராடம். யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். தன்மானத்திற்கு கௌரவத்திற்கும் பயப்படுவார்கள். பெயர் கெட்டு போய்விடும் ஒரு நிமிடம் கூட இந்த பூமியில் வாழக்கூடாது என்று நினைப்பார்கள். கெட்டவங்க கெட்டதுக்கு என்னை கூப்பிடாதுகள். இது உத்திராடம். ஆசாபாசங்களை அடக்கி கொண்டு வாழ்வது உத்திராடம். இந்த உத்திராடம் நட்சத்திரம் அவர்களுக்கு 50 வயசில் வியாதிகள் வந்தால் மருந்து மாத்திரைகள் உட்கொள்வார்கள். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஈஸியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரம் இந்த உத்திராடம். சூப்பரான நட்சத்திரம். இருந்த இடத்திலே இருந்து கொண்டு பலருக்கு அவருக்கு வாழ வைக்கும் சக்தி அவருக்கு உண்டு. இது இந்த நட்சத்திரத்தின் பெரும் ஒரு குணம். இவர்களை கொள்கை என்றால் அதுதான் கொள்கை. என்னை யாரும் தொந்தரவு செய்தார்கள், நானும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்பது இவர்களுடைய கொள்கை. விமர்சனங்களுக்கு பயப்படுவார்கள். வாழ்க்கையில் பயம் இவருக்கு அதிகமாக இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருக்கும். வந்தால் விஸ்வரூபம் எடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த கோபத்தில் அதிக நேர்மை நியாயம் இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க இவரால் முடியாது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தை ஒரு இராணுவம் போல் வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனாக இருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய பெரிய பலம். ஆகவே ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து கெட்டியாக பிடித்துக்கொள்வார். முருகர் விநாயகராக கூட இருக்கலாம். கெட்டியாக பிடித்துக்கொண்டு மேலே வருவார்கள். இது அற்புதமான நட்சத்திரம். எலும்பு தேய்மானம், இரணிய சர்ஜரிகள் ஏற்படும். தலைமுடி உருவு, கண் பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கஷ்டப்படுவார்கள். இவர்கள் கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்பில் ஒரு போராட்டம், மார்கன் இருப்பது, கண்களில் ஒரு டிஸ்டர்ப் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் அதுபோல இவர்களுக்கு பேக் பெயின் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொகுசு பிரியர்கள். அளந்ததிலிருந்து எதுவும் செய்ய மாட்டார்கள். இருக்கும் இடத்துல எல்லாம் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். போய் யாரும் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டார்கள். உத்திராடத்தின் உத்திராடத்தின் தெய்வம் 10 விசுவாச தேவதைகள். அதிதேவதை, விலங்கு, ஆண், கீரி. யாராவது சர்வதோஷம் இருந்தால் உத்திராட நட்சத்திரத்தன்று சர்வதோஷ நிவர்த்தி செய்தால் அந்த தோஷம் அடியோடு விலகி போகும். கரிக்குமார் பருந்து, ஸ்தல விருச்சகம். பலாமரம் இவர்களோட மரம். வெளியே பலாமரம் பார்ப்பதற்கு முள் இருக்கும், உள்ளே இனிப்பான பழம் இருக்கும். அதுபோல் இந்த உத்திராட நட்சத்திரர்கள் வெளியே டென்ஷனாக இருப்பார்கள். உள்ளே நல்ல அன்பான இதயத்தை கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தின் மீது அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தெரியும் இவர்கள் ஒரு குழந்தை போல என்று.
புரியாதவர்கள் பற்றி அவர் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் யாருக்கும் அடிபணிந்து போக மாட்டார்கள். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பார்கள். இவர்கள் ஒரு சூரியனின் நட்சத்திரம். குரு வீட்டிலும் சனி வீட்டிலும் இருக்கும். தந்தை மகனுக்கும் ஆன சுமமான உறவு சில நேரம் விரிசல் இருக்கும். தந்தையால் அவருக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்காது. அப்பா எங்கு சென்றாலும் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிக்கொண்டே அப்பாவுடைய சொத்துக்களால் டிஸ்டர்ப் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் தந்தை மீது அளவுக்கு அதிகமான இவர்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று பாசத்துக்கு அடிமையாகவும் யாராலும் அதிலும் அதிகம் ஒட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு என்று இருப்பார்கள். எப்படியாவது பெரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் அங்கே இவர்களுக்குத்தான் முதல் மரியாதை கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். யாரும் ஒட்டி போவது கிடையாது. உத்திராடம்தான் இது. பரிகார கோவில் ஊர் பூங்கொடி பிரம்மபுரீஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டம். மனம் ஒரு மனம் சார்ந்த சுவாமி. உத்திராடம் சென்று வழிபட்டால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.